ஒரு முறை இருமுறை அல்ல, என்னை பேசலோட 4 முறை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாங்க. ஆனால் நாட்டினுடைய முதலமைச்சரா 3 முறை அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பட்டாபிஷேகம் சூட்டப்பட்ட பண்பாளர் தான் நம்முடைய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். ஓபிஎஸ் அவர்களுடைய அருமைகளை, பெருமைகளை, அவர்களுடைய விசுவாசத்தை, அவர்களுடைய பண்பை எல்லாம் மதிக்க தெரியாத ஒரு கூட்டம் அவரை உதாசீனப்படுத்திய வேளையில், அவரை அவமானப்படுத்த வேண்டும், அசிங்கப்படுத்த வேண்டும் என்று முனைந்த அந்த வேளையில் அவர்கள் எடுத்த நடவடிக்கைகளின் மூலமாக இன்றைக்கு அவர்கள் அசிங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறப்புமிக்க ஒரு அரசியல் தலைவராக, பண்பாளராக விளங்கி வருகின்ற முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், நம்முடைய அன்பு தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் அரவணைக்கப்பட்டு இவர்கள் இணைந்து வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்று ஒரு சகாப்தத்தை தமிழக அரசியலில் உருவாக்குவதற்கு புறப்பட்டிருக்கிறார்கள். எம்ஜிஆர் தொடங்கிய அந்த இயக்கம் அன்றைக்கு எப்படி தொடங்குற நேரத்துல இது யாரால எப்ப அழியும்னு எழுதியிருக்கும். அந்த கூற்றுப்படி பழனிசாமி என்ற இந்த மோசகாரவர்களால் இந்த இயக்கம் அதிமுக அழிவு நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். ஆக பிறக்கிற போதே ஒரு மனிதனுக்கு எப்படி இறப்பு என்பது இருக்கிறதோ அதை போல எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கிய இயக்கம் பழனிசாமியால் இன்றைக்கு அழிவு நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்று அதிலே பயணித்தவர்கள், அதிலே பாடுபட்டவர்கள், அதனுடைய வளர்ச்சிக்காக, நன்மைக்காக களம் கண்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு மனம் பெரும்பக்கூடிய அளவிற்கு அவர் இன்றைக்கு அந்த நடவடிக்கையை வகுத்திருக்கிறார். பெரிய அளவில் கொள்கை வேறுபாடுகள் இல்லை என்றாலும் எதிர்கட்சியாக, ஆளுங்கட்சியாக மாறி மாறி இருந்த காரணத்தினாலேதான் சில சமூக விரோதிகள் சக்திகள் என்று கூட சொல்லக்கூடிய அளவிற்கு சங்கி கூட்டங்கள் தமிழகத்திலே நுழைய முடியாமல் இருந்தது. ஆக அப்படிப்பட்ட அந்த சங்கி கூட்டத்துக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திராவிட இயக்கத்தினுடைய ஒரு பிரிவான அதிமுகவை இன்றைக்கு அடகு வைத்து அடிமை சாசனம் மோடி, அமித்ஷா கம்பெனிக்கு எழுதி கொடுத்திருக்கின்ற ஒரு பேர்வழிதான் பழனிசாமி அவர்கள். பச்சை தமிழன் பன்னீர்செல்வம் என்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களே அவரை பாராட்டி இருக்கிறார். அந்த அளவிற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களையும் கவர்ந்த அந்த பண்பாளர் தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். ஒரு காலகட்டத்திலே கலைஞர் அவர்கள் 5 ஆண்டுகளை தன்னுடைய அரசு நிறைவு வருகின்ற நேரத்திலே அவர்கள் சட்டமன்றத்தில் ஆற்றிய உரைகளை குறிப்பிட்டு சொன்னார்கள், இந்த தமிழ்நாட்டை ஒரு தமிழன் தான் ஆள வேண்டும், அது இந்த கருணாநிதி தான் ஆள வேண்டும் என்பது அல்ல, எவனோ ஒருத்தன் தமிழனாக அவன் இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு சொல்லி ஒரு சில பெயர்களை பட்டியலிட்டு, ஏன் நம்முடைய பச்சை தமிழன் பன்னீர்செல்வமே இந்த நாட்டின் முதலமைச்சராக வந்தாலும் அதை நான் பெருமையாக கருதுவேன் அன்றைக்கு அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்.